ரகுநந்தன் சார் விட்டுட்டேன். அவர் வந்து சவுண்டிங் புக்கு வந்து படிங்கன்னு சொல்லிட்டாரு. சரி, அந்த எமோஷனல்லே கொஞ்ச நேரம் இப்போ பேசுனது எல்லாமே எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எமோஷனலான கண்டென்ட் இது. அந்த எமோஷனல்லே கொஞ்ச நேரம் இப்போ பேசுனது எல்லாருக்கிட்டையுமே அந்த எமோஷனல் வந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணோன்னா சிவா சார் தான். ஸோ சிவா சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து சூஸ் பண்ணுறத அவரே சொல்லிட்டாரு, நான் திருப்பி சொல்ல வேணாம். ஸோ இதே மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து நிறைய இயக்குநர்கள் நிறைய பேர் அதே மாதிரி வெயிட்டிங்கில் இருக்காங்க. 10 வருஷமா 15 வருஷமாக கூட வெயிட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அதை சூஸ் பண்ணி பண்ணணுன்றது என்னோட பெரிய வேண்டுகோள் சார். தேங்க்யூ சார். மைக்கேல் பிரதர் நெக்ஸ்ட்டு. மைக்கேல் வந்துட்டு இதான் எல்லாரும் கதை அந்த பவுண்டிங் புக்கு வந்து படிங்கன்னு சொல்லிட்டாரு. சரி, என்னடா இது ஒரே நேரத்தில் உட்காந்து படிக்கணுமா அப்படின்லாம் பார்த்தேன். அதை படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு நான் ஏஞ்சிக்கவே இல்லை. 3 hours அந்த படித்து முடிச்சிட்டேன். அந்த 3 hours ஏன் சொன்னேன்னா, அவர்கிட்ட நான் இப்போ இமீடியட்டாக சொல்லியிருந்தேன், 3 hours மேலே வருது, ஃபுட்டேஜாக எதனா இதுக்குள்ளே ட்ரிமிங் பண்ண முடியுமா பாருங்கள், அந்த ஸ்கிரிப்ட்லேயே நான் சொன்னேன் நான். ஸோ அந்த விஷயம் வந்து அவருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அதில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஸோ எதுக்காக ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா, இந்த படம் எப்படி வரணும், அதுக்காக எல்லாரும் எப்படி சப்போர்ட்டாக இருக்காங்கன்ற விஷயம் தான் மெயின். ஸோ அதுக்காக மட்டும்தான் அவர் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணார் மைக்கேல் பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நிறைய கஷ்டம் இருக்குது, அதை பற்றிலாம் வேணாம், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இது எல்லாமே இதுக்கப்புறம் ஃபியூச்சர்லேருந்து நிறைய அவருக்கு கொடுத்துட்டே இருக்கணும். நாங்கள் எல்லாருமே அவர் கூட ட்ராவல் பண்ணணும். இது ப்ரொடியூசருக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஹாப்பினிங் படமாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து விமலண்ணன் வந்துட்டு நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படம் வந்து தனித்துவமாக இருக்கும். அவரோட ஆக்டிங் எல்லாமே சரி, அவர் டைலாக் பேசுகிறதும் சரி. எக்ஸாம்பிளாக வந்து இந்த ட்ரைலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வாய்ஸ் வந்து ஒரு சின்ன பேஸில் இருக்கும். அருள்தாஸ் மாதிரி கிட்டத்தட்ட பேஸில் இருக்கும். ஸோ அதை நான் கேட்டோடனே மிரண்டு போயிட்டேன். செம்ம வாய்ஸ், இது சான்ஸே இல்லை. அவர் வாய்ஸும் செம்ம வாய்ஸு. படத்துலையும் அவ்வளோ வந்துட்டு சொல்லிட்டாங்க எமோஷனலாக கனெக்ட் ஆகுது எல்லாமே அப்படின்னு. அவர் அவ்வளோ ஈடுபாடு இந்த படத்தில். என்ன எல்லாமே கேட்டுட்டு இருந்தார், என்ன வருது, என்ன நெக்ஸ்ட்டு, என்ன பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயிலாக கேட்டு எல்லாருக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து மைக்கிளுக்கும் அந்த ரோட்டில் த்ரூ அவுட்டாக வந்து ட்ராவல் பண்ணும்போதும் சரி எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் கூட நைட்டு 12 மணி 1 மணி அந்த திருநெல்வேலி ரோடு அது எல்லாமே என்ஜாய் பண்ணி எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. ரகுநந்தன் சார் விட்டுட்டேன். அவர் வந்து எப்படின்னா தென்மேற்கு பறவை காட்டுற அந்த எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. இந்த எஸ்பெஷலாக இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு கேட்ட உடனே நாங்கள் மெமரைஸ் ஆகிட்டோம். செம்ம ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. விஷுவலாகவும் செம்மையாக இருக்கும். படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம் ஃபார்